ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு புத்தம்புது படம் தான் ரத்னம். இந்த ரத்னம் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு, சமுத்திரகனி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஹரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோபக்கார இளைஞனாக இருக்கக்கூடிய படத்தோடைய ஹீரோ தான் முன்னாடி என்ன ஒரு தப்பு நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்பாரு. இவருடைய லைஃப்பில் ஒரு பொண்ணு வந்து வராங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு வில்லன் குரூப்னால சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அந்த வில்லன்கள் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று வந்து நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் சில திருட்டு கும்பல் அப்பாவி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நகை, பணம் இதெல்லாம் வந்து திருடிட்டு போகிறாங்க. கட் பண்ணால் இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. ஹீரோ தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னுடைய அம்மா வந்துட்டு இழந்துட்டதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு இவர் வந்து விசுவாசியாக இருக்காரு. அண்ட் அவர் தான் வந்து ஆதரவும் கொடுக்குறாரு. இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ தட்டாமல் செய்வார். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இவரோடைய லைஃப்பில் ஹீரோயின் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. முன்ன பின்ன தெரியாத நம்ம ஹீரோயினை சில ரவுடி கும்பல் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாரு. இந்த ரவுடி கும்பல் எதுக்காக ஹீரோயினை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்டில் வந்து தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூடவே இருந்து அவங்கள பத்திரமா வந்து பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி போய் நிற்கிறாரு. இதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் வந்து இந்த படத்தில் இருக்குது. அது வந்து என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கதையில் ஆரம்பத்தில் காட்டப்பட்ட அந்த திருட்டு கும்பலுக்கும் இந்த கதைக்கும் வந்து என்ன சம்பந்தம்? ஃபைனலாக நம்ம ஹீரோ தன்னை எதிர்த்து நின்ன வில்லன்கள் எல்லாத்தையும் அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த ரத்னம் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் இதுக்கான ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி இதெல்லாம் ஓரளவுக்கு வித்தியாசமாகவே வந்து பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பரபரப்பாகவும், அதே சமயம் ஒரு சில எமோஷனல் காட்சிகள் மூலமாகவும் நீட்டாகவே கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆக்டர் விஷாலோடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு ஆக்ரோஷமான இளைஞனாகவும் அண்டு அம்மா பாசத்துக்கு இயங்கக்கூடிய ஒரு பையனாகவும் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸையும் சூப்பராகவே படத்தில் வந்து கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிருந்தார். பிரியா பவானி சங்கருக்கு இந்த படத்தில் நார்மல் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிய வரும். பிரியா பவானி சங்கர் கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதையை வந்து நகரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், எமோஷனல் காட்சிகள் ஆகட்டும், ஹீரோ மேலே இருக்கிறது காதலா இல்லை மரியாதையா இல்லை தன்னை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஹீரோ வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு வித குழப்பத்தோடவே வந்து கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் யோகி பாபு அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இவங்க வரக்கூடிய இடங்களில் காமெடி லைட்டாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. வழக்கமாக ஹரி படங்களில் வந்து காமெடி வடிவேலு சார் இருந்த வரைக்கும் அந்த காமெடியெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன் காமெடியெல்லாம் வந்து லைட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எங்கெல்லாம் இந்த படம் வந்து பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து போகுதோ அந்த சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக இந்த சில காமெடி சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்காங்க போல். அது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிக முக்கியமாக இந்த படத்தில் வந்துட்டு ஆக்ஷன் சண்டை காட்சிகள் மட்டுமே தான். ஒரு 8 ஃபைட் சீக்வன்ஸ் என்னமோ வந்து இந்த படத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது சண்டை காட்சியாக மட்டுமே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சேசிங் சீக்வன்ஸாகவும் வந்து இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸுக்கு சிங்கிள் ஷாட்டில் அந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே பரபரப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க எத்தனை டேக் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் செம விறுவிறுப்பாக இருந்தது. இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆட்ட வரும். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆட்ட வரும். இந்த எல்லா சண்டை காட்சிகளையுமே படமாக்கப்பட்ட விதம் வந்து உண்மையிலேயே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே நம்ம மைண்டில் வந்து நிற்கலை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சண்டை காட்சிகள் நடக்கக்கூடிய லொக்கேஷன் வெவ்வேறையாக இருந்தாலும் எந்த ஒரு காட்சிகளுமே வந்து பெரிய அளவில் பதியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து ஒரு சில இடங்களில் ஏற்பட தான் செய்யுது. மிக முக்கியமாக இந்த படத்தில் அந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்கான விஷயங்கள் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்பவே ஓவராக கொண்டு போகாமல் என்னடா இது கிரிஞ்சு பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்காது. ஹீரோனுக்கான லவ் சீக்வன்ஸ் இந்த படத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் வந்து இந்த படத்தில் இருக்கும். அது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஹரி சார் படத்துல இருந்து இந்த கமர்ஷியல் படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
ஸ்டோரி வைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ படம் ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் நமக்கு பல கேள்விகள் வந்து இருக்கும். இது எதனால் நடந்தது, ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸை வந்து எதுக்காக காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கும். ஸோ அதெல்லாமே ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அதை வந்து சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போனது ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் முழுக்கவே வயலன்ஸாக வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளாகட்டும், அநியாயத்துக்கு வெட்டி வீசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. இருந்தாலுமே அது வயலன்ஸாக தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கமாக ஹரி சார் படங்களில் அந்த பரபரப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்து போவோம். ஸோ அது இந்த படத்துலையும் இருக்குது. பட் ஃபேமிலி சென்டிமெண்ட் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முழுக்க முழுக்க சண்டை காட்சிகளை நம்பி மட்டுமே இந்த படத்தை எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இந்த படத்தில் வரக்கூடிய 2-3 சாங்ஸுமே கேட்குறக்கும் நல்லா இருக்குது. அதுக்கான மாண்டேஜஸ் சீக்வன்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் பிளாக் வந்துட்டு நீட்டாகவே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சண்டை மட்டுமே தான். சண்டை காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்து பார்க்க இன்னுமே பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிறதான் என்னோடய ஃபீலு. ஏன்னா இந்த படத்தில் நிறைய கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் வந்து இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை விட அதிகமாக இருக்கிறதுனாலயே ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ஏற்பட தான் செய்யுது. ஸோ வழக்கமாக ஹரி சார் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு படம் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து சுத்தமாக குறையவே இல்லை. சில பேருக்கு இதெல்லாம் அவருடைய படங்கள்லேயே நிறைய பார்த்துட்டோமே, இதில் புதுசாக ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். அண்ட் ஒரு சிலருக்கு இந்த படத்துடைய கதை, திரைக்கதை இது வந்து கொஞ்சம் புதுவிதமாக கூட தெரியலாம். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த 2 விதமான ஃபீலுமே வந்து ஏற்பட தான் செஞ்சுது. ஃபேமிலி எமோஷன், காமெடி இதெல்லாம் வந்து கலந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக 1-2 சீன்ஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தாலே இந்த படம் இன்னும் பார்க்க பெட்டராக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய ஃபீலு. பட் இப்போவும் இந்த படம் வந்து மோசம் இல்லை, தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிக முக்கியமாக பிஎன்சி ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதா என்னுடைய தாட்டு. என்னதான் த்ரில்லர் படம், டார்க் காமெடி படம் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான சில கமர்ஷியல் படங்களையும் ரசிக்கிறதுக்கான ஆடியன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சில விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.